நம்ம கௌதமும், இலக்கியாவும் இப்போ பயங்கரமா கோவத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க இந்த மாரி விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே, இந்த மாரி தான் பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாங்க அப்படின்ற மாரி சொன்ன உடனே, இந்த மாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் மாமா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கேர்ஃபுல்லா தான் இருப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சது மட்டும் இல்லாம, கடைசியில அஞ்சலி தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட இருந்தா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து தான் அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம கௌதம் வந்துட்டு பயங்கர கோவத்தோட, "நீ எல்லாம் ஒரு பொண்ணா?" அப்படின்றமா வந்து சொல்லி, இந்த அஞ்சலியோட கழுத்த புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நெரிக்க ஆரம்பிச்சுறாங்க. நம்ம இலக்கியா ஒரு பக்கம் அஞ்சலிய பொளந்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க. இந்த அஞ்சலி செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனை குடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா சரியே ஆகாது. அவள கொலை பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயி, இந்த மாரி ஒரு கஷ்டத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கும் குடுக்கக்கூடாது. அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க நம்ம எதுக்காகடா வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா அவ கஷ்டப்படணும். அவளுக்கு அம்மா இல்லாம, அப்பா இல்லாம, இந்த மாரி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு அனாதையா வாழும்போது தான், அவளுக்கு இந்த வாழ்க்கை என்ன அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா புரியும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரப்போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா வந்துட்டு உண்மை தெரிஞ்ச உடனே இந்த அஞ்சலிய வெளுத்து கட்டுறது மட்டும் இல்லாம, "இங்க பாரு அஞ்சலி, உன்னோட வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காக கௌதம் எந்த அளவுக்கு போராடுறாரு, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்திருக்காருன்னு உனக்கு தெரியுமா? இப்போ பிரியா அப்படின்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்து கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்க லவ் பண்ண வச்சிருக்காங்க. எதுக்காகன்னா, கார்த்திக் எந்த ஒரு தப்பான வழிக்கும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அதே சமயம் பிரியாவ லவ் பண்ண வச்சது, அதாவது அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராமாவ நடத்திட்டு இருக்கிறதுக்கான காரணம், நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு பொசசிவ் ஆயி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்க பத்தி புரிஞ்சுகிட்டு, கார்த்திக் தான் வேணும், இந்த பணம் சொத்தெல்லாம் முக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கார்த்திக் அடைஞ்ச அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு கார்த்திக்கோட அருமை புரியும் அப்படின்றதுனால, நாங்க அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உனக்காக போராடிட்டு இருக்கோம். ஆனா, நீ பெத்த அப்பாவையே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கீழ தள்ளி சாகுற நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் விட்டுட்டியே. இதுக்கு அவர சாகடிச்சிருந்தாலே மேலு. ஏன்னா, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஒரே இடத்துல உட்கார்ந்த இடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு, அவரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, இந்த கஷ்டத்த அனுபவிக்கிறதுக்கு அவரு செத்து இருந்தாலே மேலு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம இலக்கியா வந்துட்டு பயங்கர கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க. இலக்கியா, இவ கிட்ட என்ன பேச்சு உனக்கு? நான் அந்த பிரியாவையும் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். நீ எத பத்தியும் கவலைப்படாத. இந்த அஞ்சலி இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல இருக்கவே கூடாது. இந்த வீட்ல மட்டும் இல்ல, இங்க எங்கேயுமே அவ வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய சுத்தக்கூடாது. அவள முதல்ல ஜெயிலுக்கு அனுப்பணும். அவள அதாவது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சான்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இவளுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா, இவ்ளோ பண்றவ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, திருந்தவே மாட்டா. அப்படின்ற மாரி முடிவு பண்ணி, இப்போ இந்த அஞ்சலிய ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்றாங்க. ஒரு பக்கம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வரவும் வச்சுறாங்க. இந்த அஞ்சலி இருந்துட்டு என்னதான் இனிமே கத்தி காதறி கூப்பாடு போட்டாலுமே யாரோட மனசுமே இறங்க போறதே கிடையாது. ஏன் பெத்த அம்மாவோட மனசு கூட இறங்க போறது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க அம்மாவே இந்த அஞ்சலி மேல செம்ம கான்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது தனக்கு இடைஞ்சலா வரங்க ஒவ்வொருத்தரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளா இந்த அஞ்சலி உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருந்தா. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த அப்பா, தன்னை பெத்த அப்பா, வளர்த்த அப்பா இவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணியிருக்காளே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட இப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.